Very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 4, verse 18 and 19. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, the physical or digital, whichever is their comfort, and let's get into it. So, நம்ம ரெண்டு வேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள். ஓவராலாக இந்த ரெண்டு வேர்ஸை பார்த்தா என்ன சொல்கிறார் சோலமன் வந்து கம்பேர் பண்ணுறாரு. நம்ம பரிசுத்தவனால் இருப்போ நடக்க போகிறதுக்கும் நம்ம தவறான வழியில் நடந்தால் பாதை எப்படி இருக்குன்றதை தான் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிறது ரெண்டு வேர்ஸையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ வேர்ஸ் 18 and 19 என்ன சொல்லுது? பட் த பாத் ஆஃப் த ஜஸ்ட் இஸ் லைக் த ஷைனிங் சன் that shines ever brighter unto the perfect day. The way of the wicked is like darkness. They do not know what makes them stumble. ஸோ என்ன சொல்கிறாரு? பரிசுத்தவனாக இருக்கவங்க நடக்க போகிறது வந்து சன்ரைஸ் மாதிரி இருக்கும். ஒரு நாள் போக போக அந்த சூரியன் வில் ஷைன் ஈவன் பிரைட்டர். அடுத்து தவறான வழியில் நடக்க போகிறவங்க வந்து தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா அவங்க வழி அவ்வளோ இருட்டாக இருக்கும், அவங்க கண்ணுக்கே தெரியாது எதுனால தடுமாறுறாங்கன்னு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணு நான் ப்ராவர்ப்ஸ் வந்து ஓவராலாக இஸ் அ புக் ஆஃப் அபவுட் விஸ்டம். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டு கெயின் விஸ்டம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம். ஸோ அதில் வந்து இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா verse 18 பார்த்தீங்கன்னா but the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. It shines ever brighter unto the perfect day. So very simple reminder என்னன்னா டேக் அவே என்னன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்குறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஜபத்தில் கேட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தரல. அதாவது ஆண்டவரே நான் கேட்டேனே, ஞானத்தை கேட்டேனே, நீங்கள் பைபிளில் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட ஞானத்தை நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. நான் 2 3 4 5 நாளாக கேட்டுட்டேன், எதுவும் கிடைக்கலையே. அதுக்கு தான் இந்த ரிமைண்டர் என்னென்னா இதுலேயே சொல்கிறாரு பாருங்க சாலமன் 18வது வருஷத்துல கடைசி பாட்டில் பார்த்தீங்கன்னா இட் ஷைன்ஸ் எவர் பிரைட்டர் அண்ட் டு த பர்ஃபெக்ட் டே. அன்டில் த பர்ஃபெக்ட் டே இருக்கும் இட் கீப் ஷைனிங் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். அதாவது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளுக்கு வரும். உடனே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம கேட்க 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 நம்ம கஷ்டப்பட பட பட இன்ஸ்டண்ட்டாக நம்ம காடு தரமாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாரு. ஸோ அதாவது அதனால நம்ம வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்ம பண்ண கஷ்டத்துக்கு எது உடனே வரலையே, லைக் இன்ஸ்டண்ட்டாக நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், அதாவது ஐ ரியலி லைக் தட். இஸ் இஸ் காட் இஸ் நாட் அ ஜீனி. அதாவது ஆண்டவர் வந்து ஒரு ஜீனி இல்லை. நம்ம கேட்டோன்னே இந்த மாதிரி லேம்பை தொடங்கி கேட்டோன்னே ஆசை கேட்டோன்னே கொடுக்குறதுக்கு. ஆர் காட் இஸ் நாட் லைக் தட். ஸோ கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஞானத்தை கேட்டால் கொடுப்பார். ஆனால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். உடனே தர ஆண்டவர் இல்லை. நம்ம கேட்டுக்கிட்டே தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரிமைண்டர் என்னென்னா நம்ம கேட்குறது உடனே தர ஆண்டவர். எஸ்பெஷலி ஞானத்தை கேட்டாலும் உடனே கொடுக்க மாட்டார். இப்போனா எல்லாருமே ஞானி ஆகிடும். ஸோ நம்ம உடனே கேட்டால் தர ஆண்டவர் இல்லை. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் முதல்ல. ரெண்டாவது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ட்ரஸ்ட் காட் அண்ட் be obedient in the understanding as our understanding grows. And இதில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் தர நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதே கண்டினியூ பண்ணணும். ஸோ we have to trust in his guidance and trust in his and be obedient in him as we grow in wisdom. ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து இன்னொன்று ஒரு டேஞ்சன்ட்டில் போனோன்னா இதே மாதிரி நம்மளை சாங்டிஃபையோ இல்லை நம்மளை வந்து சுத்திகரிப்ப போதோ எல்லாமே உடனே நடக்காது. ஆண்டவரே நான் உங்களுக்கு ஐ கமிட் மை செல்ஃப் டு யூன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே நம்ம வந்து பரிசுத்தம் ஆகிட மாட்டோம். அது ஒரு ப்ராசஸ். Philippians 1:6 வந்து பால் சொல்லுவார் கரெக்டாக. அதாவது காட் ப்ராமிசஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் தட் இஸ் ஸ்டார்ட்ஸ் இன் அஸ். அதாவது என்ன சொல்கிறப்ப காட் ப்ராமிசஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் காட் ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ அதே மாதிரி நம்மளை சுத்திகரிக்க போதும் உடனே நம்ம வந்து ஆகிடாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதுவும் நம்ம ஏங்கணும். ஸோ காட் வில் ஸ்டார்ட் த ஒர்க் பட் வி ஆல்சோ ஹேவ் டு அண்ட் ஈ வில் கம்ப்ளீட் இட். பட் அதுலேயும் நம்மளோட ஒர்க் இருக்கணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்மளோட தாழ்மையாக இருக்கணும், நம்மளோட
கண்டினியூவேஷன் இருக்கணும். ஸோ முதல்ல என்னது, நம்ம ஞானத்தை கேட்குறது உடனே கொடுக்குற ஆண்டவர் இல்லை, கேட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாரு. ரெண்டாவது, he will complete the work that he has begun in us. ஸோ நம்மளை சுத்திகரிப்பு போது கண்டிப்பாக ஆண்டவர் முடிப்பார். ஆனால் அது ப்ராசஸ், உடனே நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நடக்கும். பட் he will do it. ஸோ ரிமெம்பர் 18வது வசனத்தில் இறுதி பாடல, the sun keeps shining brighter every day. ஸோ ஒவ்வொரு நாள் ஆக ஆக the sun keeps getting brighter and brighter. ஸோ சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் ஏறுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு தெளிவு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். கண்டிப்பாக உடனே எதிர்பார்க்கணும், அதான் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் இஸ் நாட் அ ஜீனி, ஆர் காட் இஸ் நாட் அ ஜீனி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நம்ம டிவோஷனோட ரிமைண்டர். தேங்க்யூ.